بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الأخلاء يومئذ بعضهم لبعض عدو إلا المتقون. وقال رسول الله صلى الله عليه وسلم: المرء على دين خليله. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடிமிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபீன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃப் நியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றி நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றி நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இறை அச்சத்தை கொண்டு நசீஹத்து செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனை ஒரு சமூகமாக சேர்ந்து வாழுகிற வடிவில் படைத்திருக்கிறான். அந்த வகையில் நண்பர்களை தவிர்க்க முடியாத வாழ்வை கொண்டிருக்கிற நாம் யாரோடு பழகுகிறோம், யாரோடு பயணிக்கிறோம் என்கின்ற எச்சரிக்கை உணர்வு நமக்கு அவசியம் என்கின்ற சிந்தனையை மையமாக கொண்டுதான் இன்றைய ஜும்மாவுடைய உரையை நாம் பார்க்க இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணால் படைத்தார். மண்ணை பொறுத்தவரை பல்வேறு தன்மைகள் கொண்டது. சிகப்பாகவும் இருக்கும், வெண்மையாகவும் இருக்கும், கருமையாகவும் இருக்கும், மென்மையாகவும் இருக்கும், கடினமாகவும் இருக்கும். அவ்வாறுதான் மக்களும் பல்வேறு தன்மைகள் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்பதாக சொன்னார்கள். அரபியில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவார்கள், யஹ்தரி ஸதீக் கப்ல தரீக் என்பதாக. பாதையை தேர்வு செய்வதற்கு முன்பு பயணிக்கும் தோழனை தேர்வு செய்து கொள் என்பதாக சொல்வார்கள். யஹ்தரி ஸதீக் கப்ல தரீக் என்பதாக சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நல்ல நண்பனுக்கான உதாரணம் ஒரு வாசனை திரவியத்தை விற்கக்கூடிய அத்தர் வியாபாரிக்கு ஒப்பானவன். உனக்கு அவன் வாசனை திரவியத்தை வழங்கவில்லை என்று சொன்னாலும் அவனோடு நீ இருக்கிற காரணத்தினால் அந்த வாசனையை நுகர்வதற்குண்டான வாய்ப்பாவது கிடைக்கும். கெட்ட நண்பனுக்கு உதாரணம் நெருப்பு உலையில் வேலை செய்யக்கூடிய கொல்லனுக்கு ஒப்பானவன். அவன் உன்னை நெருப்பால் தீண்டவில்லை என்று சொன்னாலும் அந்த புகையாவது உன்னை தீண்டிக் கொண்டுதான் இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்குமான உதாரணத்தை இதைவிட எளிய உதாரணத்தை கொண்டு விளக்க முடியாது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி கலீலி. ஒருவர் தன்னுடைய நண்பனின் பாதையில் தான் பயணிக்கிறார். எனவே தன்னுடைய நண்பன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் கவனித்துக் கொள்ளட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தன்னுடைய நண்பன் எவ்வழியோ அவ்வழியே அவனும். எனவே தன்னோடு பயணிக்கக்கூடியவன் எவ்வழியில் இருக்கிறான் என்கின்ற சிந்தனையும் எச்சரிக்கை உணர்வும் அவசியம் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாரோடு பழகுகிறோம் என்பதையும் கவனிக்க வேண்டும், யாரோடு பழகிவிடவே கூடாது என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வை நினைவுபடுத்தாத ஒருவனை நீ நண்பனாக தேர்வு செய்து கொள்ளாதே என்பதாக சொன்னார்கள். அலட்சியத்தை ஏற்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வை மறக்கடிக்கக்கூடிய ஒருவன் உனக்கு நண்பனாக இருக்கவே கூடாது என்கிறார்கள் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஹஜ்ரத் ஸயீத் இப்னு யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து, யா ரசூலல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நல்ல மனிதனுக்கு முன்னால் எப்படி நாணத்தோடும் வெட்கத்தோடும் இருப்பாயோ அதுபோன்று அல்லாஹ்விற்கு முன்னால் நீ நாணத்தோடு நடந்து கொள் என்பதாக சொன்னார்கள். நல்ல மனிதன் நமக்கு நண்பனாக இருந்தால் அவனுக்கு முன்னால் நம்மால் பாவம் செய்ய முடியாது, இறை கட்டளையை மீற முடியாது. ஏனென்றால் அவனுக்கு முன்னால் நமக்கு வெட்க உணர்வு வரும், அதுவே நம்முடைய பாவத்தை தடுக்கும் என்கின்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணத்திற்கு அதை சொன்னார்கள். அல்லாஹ்விற்கு முன்னால் நாணத்தோடு நடந்து கொள், எவ்வாறு நல்ல மனிதனுக்கு முன்னால் நீ நாணத்தோடு நடந்து கொள்வாயோ என்பதாக சொன்னார்கள். இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள்,
உனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான், அவனுக்கு முன்னால் பாவம் செய்வதை வெட்கப்பட்டு நீ விட்டு விடுகிறாய் என்று சொன்னால் அந்த ஒன்றே போதும் அவனுடைய நட்பு அர்த்தம் உள்ளது. வேறு எவ்வகையிலும் அவன் உதவி செய்யவில்லை என்றாலும் சரியே என்பதாக இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாளை மறுமையில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லவர்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய அதிகாரத்தை வழங்குவான். நல்லவர்களோடு நீங்கள் சகவாசத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருங்கள். இந்த உலகத்தில் எந்த பலனும் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் சரி, நாளை மறுமையில் அவர்களுடைய சிபாரிசில் உங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கிறது என்று சொன்னால் அதுவே போதுமானது என்கிறார்கள் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். என்றால் நல்ல சகவாசத்தை எந்த அளவிற்கு உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனை நமக்கு வேண்டும். கெட்ட சகவாசத்தில் இருந்து எவ்வளவு தூரம் விலகி இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையும் நமக்கு வேண்டும். இமாம் அகீல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, சில நண்பர்கள் தீங்கு தரும் நோயாக இருப்பார்கள், சில நண்பர்கள் நோயை நீக்கும் நிவாரணியாக இருப்பார்கள் என்பதாக சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், எனக்கு என்னுடைய நண்பர் இமாம் அஸ்-சுபைரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நான் எப்போதெல்லாம் இமாம் ஹசன் இப்னு ஸாலிஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மஜ்லிஸில் அமர்ந்து விட்டு திரும்புவேனோ அப்போதெல்லாம் என்னுடைய இரவை எப்படி அழகுபடுத்துவது என்கின்ற சிந்தனையோடு தான் திரும்புவேன். எப்போதெல்லாம் நான் இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மஜ்லிஸில் அமர்ந்து விட்டு திரும்புவேனோ அப்போதெல்லாம் எப்படியெல்லாம் நற்காரியங்களில் ஈடுபடுவது என்கின்ற சிந்தனையோடு தான் திரும்புவேன். எப்போதெல்லாம் நான் இமாம் ஷரீக் இப்னு அப்துல்லாஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மஜ்லிஸில் இருந்து திரும்புவேனோ அப்போதெல்லாம் எப்படி என்னுடைய பழக்க வழக்கத்தை அழகுபடுத்திக் கொள்வது என்கின்ற சிந்தனையோடு தான் திரும்புவேன் என்பதாக இமாம் அஸ்-சுபைரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனக்கு சொன்னதாக இமாம் அகீல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், சில நண்பர்கள் தீங்கு தரும் நோயாக இருப்பார்கள், சில நண்பர்கள் நோயை நீக்கும் நிவாரணியாக இருப்பார்கள். எனவே நிவாரணியாக இருக்கக்கூடிய நண்பர்களை தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்கின்றார்கள். எனவே நாம் யாரோடு பயணிக்கிறோம், யாரோடு பழகுகிறோம், யாரோடு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகிறோம் என்பது மிகவும் அவசியம். ஏனென்றால் அவர்கள்தான் நம்முடைய அடையாளம். அல் அஸ்ஹாபு ஸலாஸா, நண்பர்கள் மூன்று வகை என்பார்கள். முதலாவது வகை சாஹிபுன் கல் ஹவா, இரண்டாவது வகை சாஹிபுன் கத்தவா, மூன்றாவது வகை சாஹிபுன் கத்தா. நண்பர்கள் மூன்று வகை. முதலாவது வகை காற்றை போன்றவர்கள், எப்போதும் அவர்கள் நமக்கு தேவைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வை மறக்கிற போது அல்லாஹ்வை நினைவுபடுத்துவார்கள், அலட்சியம் வருகிற போது சுவர்க்கத்தை கொண்டு ஆசையூட்டுவார்கள், சோதனை வருகிற நேரத்தில் ஆறுதல் கூறுவார்கள், செல்வத்தில் செழிக்கிற நேரத்தில் ஷுக்ரு செய்யுமாறு அறிவுரை கூறுவார்கள். நமக்கு என்ன தேவை இருக்கிறதோ எல்லா நேரத்திலும் அவர்கள் நம்மோடு இருப்பார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவர்களோடு நம்மையும் சுவர்க்கத்திற்கு அழைத்து சென்று விடுவார்கள். இது சாஹிபுன் கல் ஹவா, எப்போதும் நமக்கு தேவைப்படக்கூடிய நண்பர்கள். இரண்டாவது வகை சாஹிபுன் கத்தவா, இவர்கள் மருந்தை போன்றவர்கள், எப்போது நமக்கு தேவைப்படுகிறதோ அப்போது அவர்கள் நமக்கு முன்னால் இருப்பார்கள். நமக்கு ஒரு தீங்கு வருகிற போது பாதுகாப்பாகவும் நிவாரணியாகவும் நமக்கு இருப்பார்கள். இவர்களும் சிறந்த நண்பர்கள் தான். மூன்றாவது சாஹிபுன் கத்தா, இவர்கள் நோயை போன்றவர்கள், நாம் நல்ல நிலையில் இருந்தாலும் சரி நம்மை தீங்கிற்குள் இழுத்து விட்டு விடுவார்கள். இவர்கள் சாஹிபுன் கத்தவா, இவர்கள் விஷத்தை போன்றவர்கள், இவர்களை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்வார்கள். அல் அஸ்ஹாபு ஸலாஸா சாஹிபுன் கல் ஹவா, சாஹிபுன் கத்தவா, சாஹிபுன் கத்தா என்பதாக சொல்வார். நம்முடைய நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். யாரை விட்டு விலக வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். உலமாக்கள் சொல்லுவாங்க, எந்த ஒருவன் அல்லாஹ்வின் கட்டளையை மீறுகிறானோ, எந்த ஒருவன் இறை கடமைகளை பாழ்படுத்துகிறானோ அப்படிப்பட்ட ஒருவனோடு நீ தோழமை கொள்ளாதே, ஏனென்றால் அது உன்னை ஆபத்தில் ஆழ்த்தி விடும் என்பதாக சொல்வார். இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த அற்புதமான உபதேசம், மூன்று வகையான நண்பர்களோடு நீ தோழமை கொண்டு விடாதே. முதலாவது வகை, பெற்றோர்களை யார் நோவினை செய்கிறானோ அவனோடு நீ தோழமை கொள்ளாதே, ஏனென்றால் அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும், அது உன்னை பாக்கியம் இழக்க செய்துவிடும் என்கிறார்கள். இரண்டாவது வகை, பாவம் செய்பவனோடு நீ தோழமை கொள்ளாதே, ஏனென்றால் அந்த பாவத்தில் உன்னையும் கூட்டு சேர்த்து விடுவான். மூன்றாவது வகை, பொய்யனோடு நீ தோழமை கொள்ளாதே, நெருக்கமாக இருக்க வேண்டிய நல்லவர்களை தூரமாக்கி விடுவான், தூரமாக இருக்க வேண்டிய கெட்டவர்களை நெருக்கமாக்கி விடுவான். எனவே பொய்யனோடு நீ தோழமை கொள்ளாதே என்கின்றார்கள் இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அற்புதமான உபதேசம்.
மூன்று வகையான நண்பர்களோடு நீ தோழமை கொள்ளாதே. முதலாவது வகை, பெற்றோர்களை நோவினை செய்பவனோடு நீ தோழமை கொள்ளாதே. ஏனென்றால் அல்லாஹ்வின் சாபம் அவனுக்கு உண்டு, அது உன்னை பாக்கியம் இழக்க செய்துவிடும். இரண்டாவது வகை, பாவம் செய்பவனோடு நீ தோழமை கொள்ளாதே. ஏனென்றால் அவன் செய்யும் பாவத்தில் உன்னையும் கூட்டு சேர்த்து விடுவான். மூன்றாவது, பொய்யனோடு நீ தோழமை கொள்ளாதே. தூரமாக இருக்க வேண்டிய கெட்டவர்களை நெருக்கமாக்கி விடுவான், நெருக்கமாக இருக்க வேண்டிய நல்லவர்களை தூரமாக்கி விடுவான் என்பதாக இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிறார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், பாவம் புரியும் ஒருவனோடு நீ தோழமை கொண்டால் அவன் செய்யும் தீய காரியங்களை உனக்கு அழகுபடுத்தி காட்டி அதை தானும் செய்யலாம் என்கின்ற ஆசையை ஊட்டி விடுவான் என்பதாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக யாரோடு பழக வேண்டும் என்பது முக்கியம், யாரோடு பழகிவிடவே கூடாது என்பது மிகவும் முக்கியம். ஏனென்று சொன்னால் இந்த நட்பு என்பது நாளை மறுமை வரை தொடரக்கூடியதாக இருக்கிறது. ஒருவர் 99 கொலையை செஞ்சிருவாரு, மனதில் மாற்றம் ஏற்படுகிறது, எப்படியாவது திருந்தி வர வேண்டும் என்கின்ற ஆசை ஏற்படுகிறது, அதற்கு வழி தேடி புறப்பட்டு போகிறார். ஒருவரை சந்தித்து அவரிடத்திலே கேட்கிறார், நான் 99 கொலையை செய்து விட்டேன், எனக்கு மன்னிப்பு உண்டா என்பதாக. 99 கொலையா, உனக்கு மன்னிப்பே கிடையாது என்பதாக சொன்னான். அவரையும் கொலை செய்து எண்ணிக்கையை 100 விடுவார். அதற்கு பிறகு ஒரு சிறந்த அறிஞரை சந்திப்பார், கொலையின் எண்ணிக்கை 100, மன்னிப்பு எனக்கு உண்டா என்பதாக கேட்கிறார். அந்த அறிஞர் சொல்லுகிறார், உண்டு, ஆனால் நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிற அற்புதமான ஒரு வாசகம், நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய வாசகம். அந்த அறிஞர் சொல்லுகிறார், நீ ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும், அந்த ஊரில் நல்ல மக்கள் வசிக்கிறார்கள், அல்லாஹ்வை சதாவும் நினைத்து வணங்கி வழிபட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், அவர்களோடு சேர்ந்து விடு, நீயும் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதில் ஈடுபட்டு விடு, உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் உன்னுடைய ஊருக்கு நீ திரும்பி விடாதே, அது அருளுசு, அது மோசமான இடம், அங்க இருக்கக்கூடியவர்கள் பாவம் புரிகிறார்கள், இறை கட்டளையை மீறுகிறார்கள், அவர்களோடு நீ சேர்ந்து விட்டால் நீயும் அதை செய்ய வேண்டிய வாய்ப்பு திரும்ப ஏற்பட்டுவிடும். எனவே நீ திரும்பி உன்னுடைய ஊருக்கு சென்று விடாதே என்பதாக அந்த அறிஞர் சொல்லுகிற அற்புதமான வார்த்தை. அதற்கு பிறகு அவர் அந்த ஊருக்கு போவார், போகிற வழியில் மரணம் ஏற்படும், அது சம்பவம் வேறு. ஆக இதில் இந்த வார்த்தை கவனிக்க வேண்டியது, நல்ல பகுதிக்கு செல்லுங்கள், அங்கே நன்மக்கள் அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டுக் கொண்டிருப்பார்கள், அவர்களோடு சேர்ந்து அவர்கள் செய்யும் காரியத்தில் ஈடுபட்டு விட்டால் உனக்கு மரணிப்பு உண்டு. ஆனால் உன்னுடைய ஊருக்கு திரும்பி விடாதே, உன்னுடைய ஊர் மோசமான ஊர், அங்கிருக்கக்கூடிய மக்கள் பாவம் புரிகிறார்கள், அவர்களோடு சேர்ந்து விட்டால் உனக்கு மன்னிப்பின் வாசல் மூடப்பட்டு விடும் என்பதாக அந்த அறிஞர் சொல்லி அனுப்புகிற இந்த வாசகமே ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவாக புரிய வைக்கிறது. என்ன தெரியுமா? நல்லோர்களோடு இருந்தால் நாம் சொர்க்கத்திற்குள் சென்று விடலாம், தீயோர்களுடைய சகவாசம் நம்மை நரகத்தில் தள்ளிவிடும் என்கின்ற சிந்தனை நமக்கு வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்றான், அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவன் இல்லல் முத்தகூன். நண்பர்கள் நாளை மறுமையில் விரோதிகளாக இருப்பார்கள், முத்தகீன்களை தவிர, இறையச்சம் உள்ளவர்களை தவிர என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் புறத்திலிருந்து அறிவிக்கப்படுகிறது, தஃப்சீர் அப்துர் ரஸாக்கிலே பதிவு செய்யப்படுகிறது, 2 நல்ல நண்பர்கள் இருப்பார்கள், அதுல ஒருத்தர் மரணம் ஆயிட்டார். அந்த ஆன்மாவிற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை எல்லாம் காட்டி சுவர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லுகிறான். மகிழ்ச்சியிலும் சந்தோஷத்திலும் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார், யா அல்லாஹ், இந்த சுவர்க்கத்தின் பக்கம் நான் வருவதற்கு ஒத்துழைப்போடும் உறுதுணையோடும் இருந்தது என்னுடைய நண்பன், அவன் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர்தான் நல்லதை எடுத்து சொன்னார், அவர்தான் தீங்கிலிருந்து என்னை தடுத்தார், எனவே என்னுடைய சுவர்க்கத்திற்கான காரியத்திற்கு அவர்தான் உறுதுணையாகவும் ஒத்துழைப்பாகவும் இருந்தார், அவருக்கு யா அல்லாஹ் நீ கடைசி வரை நேர்வழியை காட்டுவாயாக, வழி தவற செய்து விடாதே. அதற்கு பிறகு யா அல்லாஹ் எனக்கு எப்படி இந்த சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை காட்டினாயோ, சுவர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொன்னாயோ, அது போன்று அவனுக்கும் நீ சுப செய்தி சொல்ல வேண்டும் என்பதாக அவர் துஆ செய்வார். அல்லாஹ் சொல்லுவான், கவலைப்படாதே, அவருக்கென்று நான் வைத்திருக்கக்கூடிய இன்பங்களை நீ கண்டால் நீ கெஞ்ச மாட்டாய், சந்தோஷப்படுவாய் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான்.
இருவரின் ஆன்மாவும் சந்தித்துக் கொள்கிறது. அப்போது இருவரும் தங்களுக்கிடையே பேசிக் கொண்டுகின்றார்கள். அந்த நிஅமல் அஹி, அந்த நிஅமல் ஸாஹிப், அந்த நிஅமல் கலீல். நீ மிகச்சிறந்த தோழன் அல்லவா, நீ மிகச்சிறந்த சகோதரன் அல்லவா, நீ மிகச்சிறந்த வழிகாட்டி அல்லவா என்று தங்களுக்கிடையே பாராட்டிக் கொள்கிறார்கள். அதுபோன்று இரண்டு கெட்ட நண்பர்கள் உலகத்தில் வாழ்ந்தார்கள். ஒருவர் மரணமாகிவிட்டார். அந்த ஆன்மாவிற்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நரகத்தை காட்டுகிறான், தண்டனையை காட்டுகிறான். பார்க்கிறார், பயப்படுகிறார். அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், யா அல்லாஹ், எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான். இந்த நரகத்திற்கான காரியம் நான் செய்ததற்கு அவன் தான் காரணம். என்னை அதன் பக்கமாக உற்சாகப்படுத்தினான். எனவே அவனுக்கு மரணம் வரை நேர்வழி காட்டி விடாதே. அவன் இதே நிலையில் மரணிக்க வேண்டும். எனக்கு எந்த தண்டனையை காட்டினாயோ, எனக்கு எந்த நரகத்தை காட்டினாயோ, அதே நரகத்தை, அதே தண்டனையை அவனும் அனுபவிக்க வேண்டும் என்பதாக துஆ செய்வார். அவரும் மரணமாகுவார். இரண்டு ஆன்மாக்களும் சந்தித்துக் கொள்ளும். அப்போது தங்களுக்கிடையே பேசிக் கொள்வார்கள். அந்த பிஅஸல் அஹி, அந்த பிஅஸல் ஸாஹிப், அந்த பிஅஸல் கலீல். மோசமான நண்பன் நீ, கேவலத்தின் பக்கம் வழிகாட்டிய மிக மோசமான தோழன் நீ என்பதாக தங்களுக்கிடையே பகைமை பாராட்டிக் கொள்வார்கள் என்பதாக சொல்லிவிட்டு இந்த ஆயத்தை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மேற்கோள் காட்டினார்கள். நண்பர்களாக இருந்தவர்கள் நாளை மறுமையில் விரோதம் கொள்வார்கள் என்கின்ற இந்த வசனத்தை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓதி காட்டினார். இன்னொரு வசனம், அற்புதமான வசனம். யௌம யஅதுல் ஸாலிமு அலா யதைஹி யகூலு யா லைதனி தகதுது மஅ ரசூலி சபீலா யா வைலதா லைதனி லம் அத்தகது ஃபுலானன் கலீலா. அந்த அநியாயம் செய்தானே, அவன் தன்னுடைய கை விரல்களை கடித்துக் கொண்டு சொன்னான், இந்த நபியை பின்பற்றி இந்த நேரான வழியை நாம் தேர்வு செய்திருக்கலாமே, இந்த மோசமான ஒருவனை என்னுடைய நண்பனாக தேர்வு செய்யாமல் இருந்திருக்கலாமே என்பதாக அவன் கதறுகிறான் என்கின்ற இந்த வசனத்தினுடைய பின்னணி செய்தியை சொல்லுகிறார்கள். உக்பத் இப்னு அபி முஈத், உமையத் இப்னு கலஃப் இருவரும் நண்பர்கள், நெருக்கமான நண்பர்கள். உமையத் இப்னு கலஃப் வெளியூருக்கு சென்ற நேரத்திலே உக்பத் இப்னு அபி முஈத் அவருக்கு நற்சிந்தனை வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லது தானே சொல்கிறார்கள், சிறந்த ஒன்றை தானே போதிக்கிறார்கள், அவர்களை நாம் ஏற்றுக்கொண்டால் என்ன என்று ஆசைப்படுகிறான். அவன் கொஞ்சம் மென்மையான சுபாவம் கொண்டவனும் கூட. அவன் மக்களிடத்தில் சொல்லுகிறான், நான் முஹம்மதை ஏற்றுக்கொள்ள போகிறேன், நான் முஹம்மதை ஏற்றுக்கொள்ள போகிறேன் என்பதாக சொல்லுகிறான். செய்தி பரவுகிறது. ஏனென்றால் மக்காவினுடைய தலைவர்களில் அவனும் ஒருவன். உக்பா முஹம்மதை ஏற்றுக்கொள்ள போகிறாராம் என்கின்ற செய்தி பரவுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே சென்று சொல்லிவிட்டான், நாளை காலை நான் வருகிறேன், உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு சென்று விட்டான். அந்த இரவு வெளியூருக்கு சென்றிருந்த உமையா ஊருக்குள் வந்து விட்டான். வந்து தன்னுடைய மனைவியிடத்திலே கேட்கிறான், முஹம்மதுடைய காரியங்கள் எல்லாம் எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதாக. மனைவி சொல்லுகிறார், அது ஒரு புறம் இருக்கட்டும், உங்களுடைய நெருக்கமான நண்பர் உக்பா என்ன முடிவெடுத்திருக்கிறார் தெரியுமா, முஹம்மதை ஏற்றுக்கொள்வதாக என்பதாக சொன்னாள். உமையாவிற்கு கோபம் வந்தது, சரியான கோபம். இவன் ஊருக்குள் வந்துவிட்ட செய்தியை கேள்விப்பட்ட உக்பா அவனை சந்திக்க வேண்டும் என்று அந்த இரவே வருகிறார். சந்திக்கலாம், அடுத்த நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்று ஏற்றுக்கொள்வதையும் சொல்லலாம் என்கின்ற ஆசையில் வருகிறான். ஆனால் உமையா மோசமான நண்பன், அவனுக்கு முகமன் சொல்லுகிறார். ஆனால் அந்த முகமனுக்கு அவன் பதில் சொல்லவில்லை, கோபமாக பார்க்கிறார். இவர் பேசுகிறார், அவன் திரும்ப பேசவில்லை. அப்போது உக்பா கேட்கிறார், ஏன் என்னை புறக்கணிக்கிறாய்? உமையா சொன்னான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ ஏற்றுக்கொள்வதாக முடிவெடுத்திருப்பதாக நான் கேள்விப்பட்டேன், உண்மையா என்பதாக கேட்டான். ஆம் என்று சொன்னார். இவ்வாறு செய்தால் என்னுடைய நட்பை விட்டு நீ தூரமாகிவிடு, உன்னுடைய நட்பு எனக்கு வேண்டாம் என்று சொன்னான். நான் என்ன செய்தால் உன்னுடைய உள்ளம் குளிரும் என்பதாக கேட்டார். நீ ஒன்று செய்ய வேண்டும், நாளை காலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்று சந்தித்து ஏற்றுக்கொள்வதாக சொல்லிவிட்டு வந்திருக்கிறீரே, நாளை காலை செல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நின்று அவர்களின் முகத்திலே காரி உமிழ வேண்டும் என்பதாக சொன்னார். இவ்வாறு செய்தால் நீ மனம் குளிர்வாயா? நிச்சயமாக என்பதாக சொன்னார். விடிவதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். விடிந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸிற்கு உக்பா சென்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நின்றான். அவன் சொன்னவாறு அந்த கேவலமான காரியத்தை செய்து முடித்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துப்பப்பட்ட அந்த உமிழ் நீரை தன்னுடைய கரத்தால் துடைத்துக் கொண்டே சொன்னார்கள், மக்காவின் மலைகளுக்கு வெளியே ஒரு நாள் உன்னுடைய தலை துண்டிக்கப்படும் என்பதாக சொன்னார். தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொல்லை கொடுக்க துவங்கினான்.
நபி அவர்கள் சஜிதாவில் இருக்கிற போது ஒட்டகத்தினுடைய குடலை முதுகில் போட்ட மாபாதக செயலை செய்தவனும் இவன் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கழுத்தில் துண்டை போட்டு இறுக்கி நபி அவர்களை மூச்சு திணற செய்தவனும் இவன் தான். இதற்கு காரணம் உமையா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையை பயந்து கொண்டிருந்தான். பத்ரு போர் வருகிறது, எல்லோரும் கிளம்புகிறார்கள், உக்குபா மட்டும் கிளம்பவில்லை. மக்களுக்கு தெரிகிறது, ஏன் வரவில்லை? வரமாட்டேன், மக்காவிற்கு வெளியே வரமாட்டேன். ஏன்? முகமது சொன்னார் என்னுடைய தலை துண்டிக்கப்படும் என்பதாக, நான் இதில் கலந்து கொண்டால் கொல்லப்பட்டு விடுவேன் என்று பயந்தான். நீ தலைவனாக இருக்கிறாய், எங்களை தூண்டி விட்டாய், ஆனால் நீயே வரமாட்டேன் என்று சொல்லலாமா என்று சொல்லி மக்கள் அவனை குறை பேசி அவனையும் அழைத்து சென்று விட்டார்கள். பத்ரு போரில் கலந்து கொண்டான், கைதியாக பிடிக்கப்பட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நின்றான். நபி அவர்களை பார்த்தான். நபி அவர்கள் அதை ஞாபகப்படுத்தினார்கள். ஞாபகம் இருக்கிறதா? என்னுடைய முகத்தில் நீ உமிழ்ந்தாயே, ஞாபகம் இருக்கிறதா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஞாபகப்படுத்தினார்கள். அப்போதுதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கினான். நாளை மறுமையில் தன்னுடைய கை விரல்களை கடித்துக் கொண்டு, நான் இந்த நபியை ஏற்றுக்கொண்டு நேரான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கலாமே, இப்படி மோசமான ஒருவனை நான் நண்பனாக ஏற்றில்லாமல் இருந்திருக்கலாமே என்பதாக தன்னுடைய கை சேதத்தை அவன் வெளிப்படுத்துவான் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா யௌம யஅதுல் ஸாலிமு அலா யதைஹி யகூலு யா லைதனி தഖதுது மஅ ரசூலி சபீலா யா வைலதா லைதனி லம் அத்தഖது ஃபுலானன் கலீலா என்பதாக புலம்புவான் என்கின்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னான். அவ்வாறே அவன் கொல்லப்படவும் செய்தான். ஏன் சொல்ல வருகிறேன்? நற்சிந்தனை கொண்டவனை கூட கெட்ட சகவாசம் வழிபெறல செய்துவிடும். ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உள்ள இளைய தலைமுறை மின்னுவதை எல்லாம் முன்னோடிகளாக கொண்டு இன்று கூட்டம் சேர்கிற இளைஞர்கள் விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளை எங்கு செல்கிறான், யாரோடு பழகுகிறான், அவனுடைய விருப்பம் என்ன, வெறுப்பு என்ன என்பதை கண்காணிக்க வேண்டும். அவனுடைய சகவாசம் சிறந்ததாக அமையும் பட்சத்தில் அதற்கு பின்னால் அவனுடைய வெற்றி இருக்கிறது. அவனுடைய சகவாசம் மோசமாக அமையும் பட்சத்தில் அதற்கு பின்னால் அவனுடைய தோல்வி இருக்கிறது என்பதை பெற்றோர்கள் உணர வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை தெளிவுபடுத்த வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்ல சகவாசத்தை ஏற்படுத்துவதற்கும் கெட்ட சகவாசத்தில் இருந்து தன்னை தவிர்த்துக் கொள்வதற்கும் உண்டான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு விசாலப்படுத்தி வழங்குவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக. ஹபீபல்லாஹ் ரசூலல்லாஹ் இமாமல் முர்சலீன்.